உலகை வாழமாய் வந்த உலகளந்த மாயோனே ஒத்து கொம்பை ஓடித்து கஜமுகனை வாதித்த கஜமுக பிள்ளையாரை கதைக்கு வந்து அருள் புரிவார். விநாயகா சரணம் ஜடே விநாயகா சரணம் பாட அத்தகமே மெய் பொருளே அத்தகமே மெய் பொருளே கணவதியே முன் வருவார். வேதநாதா ஆதியிலே வேதநாதா அருள் அம்பலத்துளாடும் மைந்தா சுவதியிலே மாலையர்க்கு சுவதியிலே மாலையர்க்கு தூண்டாமன் என்ற பாலா படித்தகத குறைகள் பாட பாட சரஸ்வதி அருள் புரிவா கத குறைகள் பாட தோனி முன் வருவா எடுத்த கதை எதைகள் பாட கதை எதைகள் பகவானி அருள் புரிவா அட்டகாளி 8 பேரும் ஆண்டவனாலிங்கத்துக்கு பூசையது செய்யுவாளா 21 அபிஷேகமோ 21 அபிஷேகமோ இடைவிடாம நடத்துவாளா தகர்தா தகத்தை அம்மா இடைவிடாம
படையாபிஷேகமே செய்த போது கைலாச மகுமையில் காளிகோட்டை வருகோ ஈசனுட அந்த மகுமை காளிகோட்டை வருவோதையா அவர் அருளெல்லாம் வந்துடுமா அம்மா காளி 8 பேரும் அவ அருளோட இருக்காள ஏக வெள்ளி கையில ஈசன் பகவானுக்கு அருள் போய் இருள் சூழ்ந்து அங்க அசையாம இருப்பாரா அருள் போய் இருள் சூழ்ந்து இருள் சூழ்ந்து இருந்தது. இவ 21 அலங்கார அபிஷேக தீப ஆதாரணையும் ரொம்ப அழகோடு செய்கிறாள். 21 அபிஷேகமும் இடைவிடாம நடத்தினா. சிவபெருமானுக்கு அனுதினமும் 7 கால் பூசையை நடத்துகிறார். 7 பூசனா என்ன பூசப்பா? 7 கால் பூசனா திருப்புகழ் தேவார நடக்கு. காலசாந்தி சாந்தி ஏகாந்தம் உச்சிக்காலம் காலம் மாலை அந்தி மாலை ஏகாந்தம் அத்த சாமம். பாத்தியலா? 7 கால் பூசைன்னா ஏகாந்தம் அத்த சாமத்துக்கு பிறகு பூசை கிடையாது. அதனாலே ஆண்டவன் பகவானுக்கு 21 அபிஷேக அலங்காரண பூஜை நடத்துகிற பொழுது பார்த்தார். இவ 8 பேருக்கும் பூஜை எல்லாம் செய்தாள. இவரை பாரு சிவனேன்னு உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. இந்த சிவன் தான் இந்த பாடுபடுத்துறாரு. 21 அபிஷேகம் செய்த ஆண்டவன் அருளை பிறப்பித்த உடனே இவர் அசையாம உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. பார்வதா தேவி பாத்துக்கிட்டா. என் மனுஷன் எப்ப பார்த்தாலும் சிரிச்ச வகையில சீலையை அவுத்து கொடுத்துருந்தாரு. ஆமா, சிரிச்ச வகையில சீலையை அவுத்து கொடுத்துட்டு குத்து வச்சுக்கிட்டு என்ன போல எவா என்ன வரம் கேட்டாலும் அள்ளி அள்ளி கொடுத்துருந்தாரு. திருப்பி வரத்தை வாங்க முடியாமல முழிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படின்னு இவர் இப்ப அருள் போய் இருள் சூழ்ந்திருக்கிறார். அருளை பிறப்பிக்க வேண்டுமானா பகவானுக்கு பாலாபிஷேகம் செய்யணும். என்ன செய்யணும்? பால் குடம் எடுக்கணும் அப்படின்னு பாலர்களை கூப்பிட்டா. எப்பா ஏ அஷ்டபாலர்களே, ஆண்டவனுக்காக வேண்டி திருப்பார்கடல்ல நீங்க ஒரு ஓலை போய் சிவனுக்காக வேண்டி பால் குடம் சுமந்துட்டு வாங்கப்பா அப்படின்னு சொன்னார். உடனே அஷ்டபாலர்கள் 8 பேர்களும் சிவனுக்காக வேண்டி பால் குடம் சுமப்பதற்கு பாவி உடைவிடுத்தி கழுத்திலே உத்திராட்ச மாலை போட்டு பஞ்சாங்க ஏடெடுத்து பாப்பானாகவே வழி நடந்து வருகின்றார். அப்படி பாப்பானாகவே வழி நடந்து 8 பேரும் ஐயா அந்த காலத்துல பால் குடம் சுமக்க போனவங்க நடந்தே போய் நடந்தே வந்திருக்காங்க சுமந்துக்கிட்டு. பால் குடத்தை இறக்கும் போது சிவசிவான்னு இறக்கிட்டு சிவனேன்னு இருப்பாங்க. இப்ப பால் குடத்தை யாராவது நடந்து ரொம்ப தூரம் நடக்குமா? இவன் கார்ல வார அங்க வந்தோட யாரி குதிக்கும். வேற எப்போதும் தரித்து முழித்து பசித்திருந்தா தானே நம்ம பகவான் பண்ணலை அடையலாம். அப்படின்னு இறைவனுக்காக வேண்டி பால் குடம் சுமப்பதற்கு எண்ணி 8 ஒரு வாரமாக அஷ்டபாலர்கள் 8 பேர்களை எங்கே வருகிறார்களானா பட்டணம் அம்பாளுக்க சாத்தி பாளுக்க சாத்தி பட்டணம் அம்பாளுக்க சாத்தி நாமோ 27 காதில் செம்பு வாலி போரே
பால் குடத்தை கையில் எடுத்து காவி மூடை கட்டி கொண்டு கைலாச வாசல் விட்டு அசதுக்கு பாலர்களும் கடல் வருவார்களா இன்னும் 8 நாள் வரைக்கும் நடவ திருப்பார் கடலாதி சிவனுக்காக எல்லோரும் குடத்துல பால கோதி அபிஷேகம் கட்டுவாரா கந்தனுக்கு அரோகரா கந்தனுக்கு முருகனுக்கு வேலனுக்கு வெற்றிவேல் முருகா கந்த கடவுளுக்கு சொந்த கடவுளுக்கு சுப்பிரமணியனுக்கு திருமலை முருகனுக்கு ஆண்டிக்கு பழனி ஆண்டிக்கு பரங்குன்றாபுரம் இறைவனுக்கு அப்படின்னு முருகன் பேரை சொல்லி பால் குடத்துல பாலை கோதி அபிஷேகம் கட்டி அஷ்டத்துக்கு பாலர்கள் 8 பேர்களும் ஒருபோல தலையிலே பால் குடத்தை தூக்கும் பொழுது கந்தநாமம் சொல்லுவாரா கடவுள் நாமம் பாடுவாரா சிவநாமம் பாடுவாரா சிவநாமம் பால் குடத்தை தூக்குவாரா பால் குடத்தை ஒரு போல தலையில அப்படி தூக்குறாங்க பால் குடத்தை தலையில தூக்கி பகவானுடைய நாமத்தை சொல்லி கைலாச வாசலுக்கு எப்படி வருகிறார்களானா பழனிமலை வேலனுக்கு சம்பு சங்கரா சிவ சம்பு சங்கரா நாங்க பால் குடமை சுமந்து வாரம் சம்பு ஆதிமலை குமரனுக்கு சம்பு சங்கரா சிவ சம்பு சங்கரா அணியணியா எடுத்து வாரம் சம்பு திருச்செந்தூர் வேலனுக்கு சம்பு சங்கர சிவ சம்பு சங்கர சிவந்து வரும் பால் குடமோ பழனிமலை முருகனுக்கும் சம்பு சங்கர சிவ சம்பு சங்கர நாங்க பால் குடமை எடுத்து வாரம் சம்பு பால் குடமை எடுத்து வாரம் நாங்க பால் குடமை சுமந்து வாரோம் குமரனுக்கும் சம்பு சங்கரா சிவ சம்பு சங்கரா நான் வேண்டி வரேன் பால் குடத்தை தோரணமலை முருகனுக்கு சம்பு சங்கரா சிவ சம்பு சங்கரா நாங்க சுமந்து வரம் பால் குடத்தை திருமலை குமரனுக்கும் சம்பு சங்கரா சிவ சம்பு சங்கரா சுமந்து வாரம் பால் குடத்தை சுமந்து வாரம் பால் குடத்தை சம்பு சங்கரா
சிவனுடைய நாமத்தை சொல்லி சிவனுக்கு பால் குடம் என்று சொல்லி நாமத்தை சொல்லும் போதே கலந்து பேசுகிறார்கள். இப்ப நம்ம காண்டாவன வழியாக கையிலேயே போய் அடைய வேண்டும் என்றோ அஷ்டபாலர்கள் 8 பேர்களும் பால் குடத்தை தலையில் வைத்து அவங்க பால் குடத்தை தலையில் வைத்து பகவானுடன் நாமும் சொல்லி அஷ்டபாலர் 8 பேரும் அருள் கிடைத்தவுடனே அவ வச்சு கும்பிடுது லிங்கத்தை கணக்கு பார்க்கும் பொழுது அவளை அசைக்க கூட முடியாதியா, அசைக்க கூட முடியாதியா. ஆமா அவ்வளவு பவர் இருக்கு. சரி, அதனால உம்மாலதான் முடியும், வேற யாராலையும் முடியாது. போர் மச்சான். ஆமா மச்சான் அப்படின்னு மச்சான சொன்னாரு. மச்சான் சொல்லிட்டாரு என்னால முடியாது மாப்பிளே. அதுக்குதான் உங்க தங்கச்சி உங்க கூப்பிட்டுருக்கா. நீர் போய் லிங்கத்தெல்லாம் வாங்கிட்டு வரமுனாரு. சரி, நான் லிங்கத்தை பறித்து வருகிறேன் என்ற அத்தான் சிவனிடத்திலே கண்ணபெருமாள் சொல்லிவிட்டு எப்படி போனா தங்கச்சி கிட்ட லிங்கத்தை பறிக்கலாம். கோபத்தோடு இருக்கிறா. அண்ணனா போனா ரொம்ப கடுமையா கோபம் வரும். எப்படி போகலாம்? ஒரு சோசியரா போமா? சோசியரா போனா கோபத்துல இருக்க ஆளையும் பேசிக்கிடலாம், குணத்தோட இருக்க ஆளையும் பேசிக்கிடலாம். ஆமா, பட்டநாமம் வழக்க சாத்தி பட்டநாம 27 புட்டது 97 தோகை வர்ணன் அணிந்து ஒரு சோழனா பை, ஒரு கருத்த கம்பளி தோளுல, இடது கையில ஒரு ஏடு, வலது கையில ஒரு சின்ன சித்து உடுக்கு. உடுக்கு எப்படி சத்தம் கொடுக்கு? உடுக்கு குடு 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 குடுன்னு கேக்கு. ஆமா, அப்படி கோடாங்கி சத்தத்தை கொடுத்து கோபால கண்ணே கால தொம்பு செருப்பு மாட்டி கைலாசத்துல இருந்து காளி 8 பேரும் கோட்டை போட்டு வாழக்கூடிய உப்புர கோட்டைக்கு வருகிறார். கோட்டைய வந்து பார்த்தாரு. அடேங்கப்பா அடேங்கப்பா, கோட்டையிலே கொடி கட்டி கொடிமரத்திலே பட்டு கட்டி இருக்கிறாள். ஆடவர்க்கே ஆகாத அட்டகாலியுடைய முப்புற கோட்டை அப்படின்னு போடு, பெரிய போடு போட்டிருக்கான். இத படிச்சு பார்த்த கண்ணே சோசியக்காரன் தெருக்குள்ள வாராமனா மகனம்மா வந்தா அவங்கிட்ட எவா சோசியம் பாப்பா? அம்மா சோசியம் பார்க்கலையோ? சோசியம் ரேக பார்க்கலையோ? ரேக என்கிட்ட ஆருடம் பார்க்கலையோ? ஆருடைய தாய்மார்களே. அதனாலே கோபால கிருஷ்ணன் தங்கைமார்களை அழைக்கும் பொழுது இன்னைக்கு சில சோசியக்காரங்க சோசியம் பார்க்கலையான்னு கேட்பாங்க. ஆனா வரும்போது எதுவுமே வேண்டாம், கிளி சோசியம் பார்க்க ரூபா 10 ரூபா தான். ஏ உள்ள எந்த ஊரு எந்த ஊரு எந்த தேசம் எந்த தேசம், நீ எங்க இருந்து இங்க வந்த, எந்த ஊரு எந்த ஊரு எந்த தேசம் எந்த தேசம், எங்கிருந்து இங்கு வந்த, ஊரு என்ன ஊரு என்ன பேரு என்ன பேரு என்ன, உள்ளதத்தான் சொல்லி அம்மா. ஊரு என்ன ஊரு என்ன பேரு என்ன பேரு என்ன பேரு என்ன, உள்ளதத்தான் சொல்லி அம்மா. நான் பிறந்ததுதான் கழுகுமலை அம்மா, கழுகுமலை. வாக்கப்பட்டேன் சங்கரங்கோவில் கழுகுமலை கழுகுமலை. அம்மா அங்கிருந்து எங்க வந்த, ஏதாயே பிறந்தது கழுகுமலை, வாக்கப்பட்டேன் சங்கரங்கோயில்கிட்ட. ஏன் முன்னால இருந்து ஆடுறிய? ஒன்ன தொடர்ந்தவன் அவன் எவன்? ஆலங்குச்சி பிறக்க போனேன் அங்கு வந்து என்ன தொடர்ந்தான். போனேன் அங்கிருந்து பின்தொடர்ந்த
ஈரக்கொலை எனக்கு வேணும். ஏ என்ன கேட்க? ஈரக்கொலை எனக்கு வேணும். ஈரக்கொலை தரலையானா எனக்கு இருவாச்சி பூவும் வேணும். தரலையானா நீ தரலையானா எனக்கு மணிக்கூடலு எனக்கு வேணும். இந்த நேரம் மணிக்கூடலுக்கு எங்க போவ? மணிக்கூடலு தரலையானா மல்லிகைப்பூ எனக்கு வேணும். தரலையானா மல்லிகைப்பூ எனக்கு வேணும். ஆடாதப்பா அப்படின்னா மை கையில் வச்சிருப்பா. என் பெருமாள் கோவால இந்த காளியர்களை ஏமாத்தி லிங்கத்தை பறிப்பதற்காக வேண்டி சோசியராகவே அவதாரம் கொண்டு வந்து முப்படாதி அம்மா தங்கைமார்களை எப்படி அழைக்கிறார் தெரியுமா? சோசியம் பார்க்கலையா அம்மா மாற சோசியம் பார்க்கலையோ இங்க சோசியம் பார்க்கலையோ இங்க ரேக பார்க்கலையா கையில் உள்ள ரேக பார்க்கலையா இங்க சோசியம் பார்க்கலையோ பார்க்கலையா அம்மா மாற ஆருடம் பார்க்கலையோ நீங்க ஆருடம் பார்க்கலையா ஆருடம் பார்த்தி அண்ணா அடுத்த கதையை சொல்லிடும். நீங்க ஆருடம் பார்க்கலையோ பார்க்கலையா கையில் உள்ள ரேக பார்க்கலையா ஏ அம்மா தாய்மார்களே என்கிட்ட சுவாசியம் பார்க்கலையா? சுவாசியம் சாதகம் பார்க்கலையா அம்மா? சாதகம் பார்க்கலையா அம்மா? என்கிட்ட சோசியம் பார்த்தீர்களானா நான் உள்ளத உள்ளபடி சொல்வேன் தாய. உங்க வாழ்வுல என்ன நடக்க போகிறதோ அத்தனை சொல்வேன் அம்மா. ரேக பார்க்கலையா கையில் உள்ள ரேக பார்க்கலையோ ரேக பார்க்கலையா ரேக பார்த்தியண்ணா உங்களோட நேரத்தை சொல்லிடும். பார்க்கலையா உள்ளத உள்ளபடியே சொல்வேன். உள்ளத உள்ளபடியே சொல்வேன். நடந்தத நடந்தபடியே சொல்வேன். நடக்க போறத சோசியோ நல்லா சொல்வேன். சோசியம் பார்க்கலையோ அம்மா மாறே சோசியம் பார்க்கலையோ நீங்க சோசியம் பார்க்கலையோ நீங்க சுவாசியம் பார்க்கலையா தாய்மார்களை சோசியம் பார்க்கலையோ காளியர்களே சுவாசியம் பார்க்கலையோ சுவாசியம்
கைரேக பார்க்கலையா அம்மா? அப்பாண்ணா 8 பேரும் என்ன கேட்கிறாள் தெரியுமா? என்ன கேட்கிறா? எந்த ஊரையா, எந்த தேசம் ஐயா, எங்கே இருந்து எங்கே நீ வந்தையா, நீ வந்தையா, நாடு ஏதையா, நகரம் பேர் சொல்லையா, நகரம் பேர் சொல்லையா, நீ நகரம் பேர் சொல்லையா, நகரம் பேர் சொல்லையா, நடந்து நீ வந்த விவரம் என்னையா, என்னையா, நகரம் பேர் சொல்லையா, நகரம் பேர் சொல்லையா. தாய் பேர் என்னையா, தந்தை பேர் சொல்லையா, தகப்பன் பேர் சொல்லையா, அப்பா பேர சொல்லையா, நீ தன்னும் தானியா வந்தது இல்லையா, என்னையா, தகப்பன் பேர் சொல்லையா, அப்பா வேற சொல்லையா, தனியாக வந்தது இல்லையா. மன்னநாடெல்லாம் பேரு பெற்ற ராமலிங்கம் கொடாங்கி, சிவன் கொடாங்கி மைத்துணரா செல்லு பிள்ளை ராமலிங்கம், பியாய் பிசாச விரட்டிடுவேன், பியாய விரட்டுறதுல நான் பொல்லாதவன் அம்மா. அப்ப நான் 6 மாசம் அங்க தங்குவேன், 6 மாசம் இங்க தங்குவேன், பாத யாத்திரையா நடந்து போய்கிட்டே இருப்பேன். இதுல நான் எந்த ஊரம்மா சொல்ல? ஆமா ஆமா இருந்த போதிலும் நீர் சொந்தமான ஊர், உமக்கு ஒரு ஊர் இருக்குமில்லையா, ஆமா 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 அதை சொல்லுமன்னார். ஆமா உடனே என் பெருமாள் மாயவன் ஆமா தங்கைமார்களிடத்துல என்ன சொல்லுகிறார் தெரியுமா? குற்றாலம் பாவனாசம் ஆண்டிக்கு குருவரும் செங்கோட்டை, குருவரும் செங்கோட்டை, அத்தள நல்லூரா திருமலாண்டிய சேவை செய்தேன், குருவரும் செங்கோட்டை, எனக்கு பவனச குற்றாலும் ஆண்டிக்குத்தான் பாதையில் கோதாவரி, எனக்கு பாதையில் கோதாவரி, நான் பார்க்க வந்த நம்ம பத்திரகாளி காளி முப்புரத்தை, எனக்கு பாதையில் கோதாவரி, காசி ராமேஸ்வரம் ஆண்டி நானும் காலாரும் வைகுந்தம், காலாரும் வைகுந்தம், நான் காண வந்த நம்ம அட்டகாளி காளி முப்புராடே, காலாரும் வைகுந்தம், ஏப்பா உனக்கு குற்றாலம்மா, ஒருவரும் செங்கோட்டையா, பாவநாசம்மா, பாதியில கோதாவரி காசி ராமேஸ்வரம், இங்கிய அங்க இருந்து எங்க கோட்டைக்கு எதுக்கு வந்த? அதனாலே கன்னியாகுமரியை சென்று அம்மனை தரிசனம் செய்து வருகிறேன் என்று, அப்படியே நான் வருகிறேன் தாயி, உங்க மகுமையை அறிஞ்சிட்டு போகணும்னு வந்தோம்னாரு. உங்களை பெருசா சொன்னாங்க, உங்க கோட்டையும் இந்த கடைசி காலத்துல பாத்துட்டு போறேன் அம்மா. வா வா, எங்க கோட்டையை பார்க்கறத விட உனக்கு என்ன வேலை? என் கோட்டையை வந்து பாரு. உங்க கோட்டையா? ஆமா, எங்க கோட்டையின் மகிமையை வந்து பாருனாரு. இருக்கா இருக்கா? அதனாலே அட்டகாளிகள் 8 பேர்களுடைய மகிமையை வந்து பார்த்தார் என் பெருமாள் கோபாலே. என் கிருஷ்ணசாமி வந்து கண்டவுடனே எப்படி லிங்கத்தை வாங்க இவட்ட, அதனால இவட்ட கேட்டவ தரவும் மாட்டா என்று சொல்லி 8 பேர்களும் கைக்குள்ளவளை வளைச்சு அப்படி இப்படின்னு சொல்லி வச்சுதான் லிங்கத்தை பறிக்கணும்.
ஆமா அப்படின்னு இவரும் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அவ கேக்கா, என்ன ஏ சோசியா, சோசியா நீர் தாடியும் தலைமுடியுமா வந்திருக்கியாரு, ஆமா நீ எங்க வருது மாதிரி வந்திருக்கியாரு, ஒரு பெரிய சித்தன் மாதிரி இருக்கியது. ஆமா ஆனா உங்க குரல் இருக்கு பாத்தியரா, களிர் களிர்ன்னு இருக்கியா, களிர் களிர்ன்னு. ஆமா அப்ப சொன்னாரு பாத்தியா, உங்க மாமா மாதிரி இருக்கியா உங்க பாட்டு, நாங்க கேட்டுக்கிட்டே இருந்தோம் வெளியே அப்படின்னு சொன்னாங்களாம். தத்தக்கா புத்தக்கா 4 காலு தானா நடக்கையிலே 2 கால், உச்சி வெளுத்தா 3 காலு, உச்சி வெளுத்தா 3 காலு, ஊருக்கு போகையிலே 10 காலு, நம்ம ஊருக்கு போகையிலே தானே நடக்கையிலே 2 கால், ஊருக்கு போயில 10 காலு, தாத்தா ஊருக்கு போயில 10 காலு. தத்தக்கா புத்தமன்று சாமி நின்னாடுவாரா, ஆடுகிற வேலையில இந்த அம்மாமார்கள் 8 பேரும் ஆங்கார கோபம் கொண்டா, ஆங்கார கோபம் கொண்டா, அந்த அட்டகாளி 8 பேரும் அட்டகாளியர்கள் 8 பேர்களும் ஆங்கார கோபம் கொண்டார்கள். ஆங்கார கோபம் கொண்டு என்ன பைய கலையம் ஆடத் தெரியாதனா பாடத் தெரியாதனா, சரியில்லை அவன் ஆடுனதும் சரியில்லை, படிக்கிறான் பாரு பாட்டு, பாட்டு பாடவா, இதை உங்களுக்கு சொல்லித்தரவா அப்படின்னார். சரி அப்போ வாங்க கோட்டைக்குள்ள போவோம். இவன் என்ன செஞ்சா, பாட்டு பாடுனே அர்த்தம் சொன்னேன், அதை என்கிட்ட படிக்கிறதுக்கு நிக்கல, என்னால முடியாம நான் போயிட்டு வரமுனாரு. ஏ கிழவா, ஆட தெரியாதவன் ஆடி பாடிய அதற்கு அர்த்தம் சொல்லிட்டு அடி எடுத்து வைக்க 8 கொட்டுங்கட்டி அவன் மண்டையில, படு மண்டையில ஒரு கொட்டுனா, ஐயா வாங்கினா 8 பேரும் ஏ சோசியக்கார கிழவும் நினைச்சு மண்டையில நறுக்குன்னு ஒரு கொட்டு கொட்டு உரைச்சிச்சு அவருக்கு. என்ன சொல்லுதாரு தெரியுமா, தங்கச்சியில கூப்பிட்டு, கொட்டே ஓரக்கிதம்மா உங்களுக்கு குடி போக நாளாச்சோ, எனக்கு கொட்டு ஓரக்கிதம்மா உங்களுக்கு குடி போக நாளாச்சோ, இன்னும் 8 நாளுக்குள்ள உங்களோட முப்புறம் தீ பிடிக்கும், தப்பாதம்மா என்ன நீங்க சோதித்து பார்த்துடுங்க, என்ன சோதித்து பார்த்துடுங்க, ஏ வாக்கு தப்பாதம்மா என்ன நீங்க வஞ்சித்து பார்த்துடுங்க, நீங்க சோதித்து பார்த்துடுங்க. அம்மா ஏ காளியர்களே, காளியர்களே கொட்டு உரைச்சாச்சு உங்களுக்கு குடிபோக நாளாச்சு தாய, எண்ணி 8 நாளுக்குள்ள உங்களோட முப்புறம் தீ பிடிக்கும் தாய. ஏகலவா என் கோட்டை தீ பிடிக்குமா? ஆமா வா என் கோட்டையின் மகிமையை வந்து உள்ள வந்து பாரு. நீ அதை பார்க்கத்தானே வந்திருக்கேன். இதை பார்க்க வந்திருக்க, ஆலமரத்து அடிவாரத்திலே நான் உட்கார்தம்னு சொல்லி என் பெருமாள் கோவாலே ஆலமரத்து அடிவாரத்தில் இருக்காரு. இவ 8 பேரு எப்படி லிங்கத்தை அள்ளுகிறாளானா, ஆலையல உரை செய்யாத அரணருங்குனியே வேண்டாம், பழைப்பையில உரை
செய்யாத பகவலிங்கு நீயே வேண்டாம் நாளுக்கு ஒரு கையாக அள்ளுவனலிங்கங்கள மூணாவது பிறந்தவதான் 2 லிங்கங்கள தூக்குவாள ஒழுங்குவாள அம்பிகை காளியர்கள் 8 பேரும் ஒன்று கூடி ஆழ்கடலும் வருவாளா அம்மம்மா வருவாளா அம்மம்மா வருவாளா ஆழ்கடல வார போது எம்பெருமாள் ஆலமர அடிவாரத்தில் சங்கு சக்கரத்தை போடுவாரா 2 தடந்த வேற ஒரு தடமை இல்ல தடம் சொல்லி காளியர்கள் மச்ச சொருவம் கொண்டா மாயவனும் பாயுவாரம் மாய வேணும் பாயுவாரம் எங்க மாயவரும் பாயுவாரா மச்ச சொருவம்னா என்ன சொருவம்? மீன் சொருவம் எடுக்கிறா. மீன் சொருவம் கொண்டு கடலிலே பாய்ந்து இவ அள்ளிட்டு போன லிங்கம் அத்தனை எரியுதா 8 பேரும். அதுல முதல்ல பிறந்தாலே என்ன இருக்கிறாளே அம்மா தாய் முப்புறத்து அரசி. இவளுக்கு லிங்கத்தை தூக்கி முப்புறத்துல பிறந்ததுக்கு அப்புறம் தான் முப்படாதினே பேரு. முழுங்கிக்கிட்டு மத்த அத்தனை அள்ளி கொண்டு போட்டாளுவோம். இவ லிங்கத்தை போட்டுட்டு மந்திர தந்திரத்தை படிக்க தங்கச்சிகளையும் கூட்டிக்கிட்டு முப்படாதி அம்மா நேர காண்டாவனத்துக்கு வாரா. இவர் மீன் சொருவம் கொண்டு லிங்கத்தை போட எடுத்துக்கிட்டு கைலாசத்துக்கு ஓடியாராரு. அத்தான் ஓ மச்சான் நீர் கொடுத்த லிங்கத்தெல்லாம் எண்ணி பாருமியா. லிங்கத்தை பாருமியா எண்ணி பாக்கட்டா? 5 10 ஒரு தரம் 15 20 ஒரு தரம் 25 30 ஒரு தரம் 40 45 ஒரு தரம் 50 55 60 65 70 75 80 85 90 95 100 101 தான் இருக்கு. இருக்கத தொடச்சி அள்ளிட்டு வந்துட்டேன். 2 லிங்கம் இருக்கிறது வரைக்கும் அவளோட அசைக்க கூட முடியாது. ஆமா அந்த லிங்கத்துக்கு பேரு வடகலை தென்கலை. வடுகு பேசக்கூடிய லிங்கம். மாரியம்மா கோயில போய் பாருங்க சாமி ஆடுத பொம்பளையில பாச பேசி ஆடுவா. பாச பேசி ஆடும்பா சாமி. அந்த லிங்கத்துக்கு பேர் தான் வடகலை தென்கலை. வடுகு பேசக்கூடிய மொழி. அந்த லிங்கங்களுக்கு அவ்வளவு பகர் உண்டு. தூக்கி முழுங்கினா இல்லையா 2 லிங்கத்தையும் காங்கல மாப்பிள்ள தேடிட்டு வாருமையாரு. மச்சான் எனக்கு தெரியாம கோட்டையில எந்த ஒரு உபகாரியங்களும் அங்க கிடையாது. அத்தனை அள்ளிக்கிட்டு வந்துட்டேன். ஆனா நீர் வேணா வாரம் நம்ம 2 பேருமா இப்ப வேணா போய் தேடிட்டு வருவோம் என்று சொல்லி சிவபெருமானை கண்ணபெருமான் அழைத்து கொண்டு காண்டாவன முப்பரை கோட்டைக்கு போவோம் என்று 2 பேரும் வாராவோ. சரி இவ 8 பேரும் ஓடுனா சாடுனா ஜோசியனை தேடுனா. அங்க ஓடுதா கோட்டையை விட்டு வெளியே வாரா, கோட்டைக்கு உள்ள போற ஆலமரத்துக்கிட்ட வாரா. அந்த வந்திருக்க ஜோசியனையும் காங்கல, அவனை ஒன்னையும் காங்கல, என்னத்தையும் காங்கல.
யாரையும் காங்கல. ஆமா உடனே கோட்டையில ஆங்கார கோவத்துல இருக்கா. சரி இப்படாதி போய் மரத்தை ஆலமரத்தை உத்து பார்த்தாலா ஆமா கண்டுகிட்டா சங்கு சக்கரத்தை. ஏட்டியோ ஏ துர்க்க ஏமோ ஏ பார்வதி ஏத்த ஏடி அம்மா ஏ உச்சினி மாகாளி என்ன ஏ சந்தன மாதிரி என்ன ஆத்தா வந்தது அவன் அவளுக்கு எவன் வந்துட்டான் உன் அண்ணன் தான். அது அப்படியா கண்ணே ஆ, கவட நாடகம் ஆஹா. கூட பிறந்தவனே வந்து குழிய தோண்டிக்கிட்டு போயிட்டானே. ஏட்டி, அண்ணன் தான் அப்படி கிழவ மாதிரி வந்தானோ அவன் தான் நம்மகிட்ட இருக்கதை இப்படி ஏமாத்திட்டு பிடிக்கிட்டு போயிட்டானே என்று 8 பேரும் மனதிலே அண்ணன் பறித்த காரணத்தினாலே ஆமா அவ மனதுக்குள்ள எப்படி கவலையா நினைக்கிறாள் தெரியுமா? என்ன நினைக்கிறா அவன் கூட நம்ம பிறக்கலாமா, கூட நாம பிறக்கலாமோ, பால் உண்ணலாமோ, உண்ணா நாம பிறக்கலாமா, ஒரு தாயமர் அருந்தலாமா, சம்சாரியில கேவலமா, அண்ணனான கோவாலே நாமளை ஏமாற்றி நம்ம லிங்கத்தெல்லாம் பறித்தானே. நம்ம லிங்கத்தெல்லாம் கூட பிறக்கலாம் மாட்டியா? என்ன நம்ம கூட பிறக்கலாமா? இந்த அண்ணன் பிறக்கலாமா? அவன் அண்ணமனே சொல்லக்கூடாது. ஆகா ஆகா கையில் இருக்க லிங்கங்களை எல்லாம் பறித்து விட்டானே. அப்படின்னா ஆங்கார கோபம் ஆதாளி சத்தம் போட்டு 8 பேரும் கோபத்துல இருக்கா. ஆமா ஆமா கண்ணனும் கடவுளும் 2 லிங்கத்தை தேட காண்டாவரம் வருகிறாங்க. ஆமா கண்ணபுரான் சிரிக்க கடவுளானவர் சினந்த போது அந்த கோட்டை கொத்தாளத்துல எப்படி தீ பிறக்கிறதானா எப்படி பறக்கிறது ஐயா? அங்கே சிரித்து மெல்ல சிவன் சினந்த போது தீ பொறிகள் பறக்குதையா, முத்து முத்தா சுடர் பொறிகள் புற கோட்டையில விழுந்துடுமா, பவள பொறியதுதான் பறக்குதையா, பறக்குதையா, புற கோட்டையில விழுந்துடுமா, பறக்குதையா. அவ கோட்டை நல்ல குத்தாளமோ தீ பிடித்து அங்கே எரியுதையா, தீ பிடித்து கொத்தாலும் எரியும் போது அட்டை காளியர்கள் 8 பேரும் கருவாளா அம்மா உருகுவாளா, உருகுவாளா எரிந்து போறாளே 8 பேரும் உருகுவாளா. கருவுதா உருகுதா அட்டகாளி 8 பேரும் காண்டாவனத்துல எரிஞ்சு போறா. இவ எரிந்து போன நேரம் ஈசன் பகவானுக்கு தெரிந்தது. ஆகா ஆகா நம்ம கோபதாபத்தினால சிரிச்சோம் சினந்தோம், சினந்தோம் சிரிச்சோம். கோட்டையில தீ பொறி பறந்து 8 பேர் எரிஞ்சு போனாள. இனி எந்த மகிடாசுரன் அழியுங்கால வந்துதானா அவனை அழிக்க ஆளு இல்லை என்று இந்த அம்மா காளியர்களை பிரிவு செய்ய வேணும் என்று பகாவாய் எரிந்த அந்த தணலாதியில தீர்த்தம் கொண்டு தெளிப்பாராம், பெரம்பால தட்டுவாராம். ஏ
தட்டுகிற வேளையில தூங்கி முளைத்தது போல் அவ சுந்தராமா ஓடிவாரா தேவி சுந்தராமா அவள கருத்த திருமேனியோட முட்டை போல கண்ணழகும் முள நீண்ட பல்லழகும் அப்பதளி கண்கள் ரெண்டும் சிவதளி பொறி பறந்து ஆங்கார கோபத்தோட இந்த அட்டகாலி ஓடிவாரா லிங்கத்தை தாமுழங்குனாவா முண்டம் போல உருளுதாள மறுவடையும் தீர்த்தம் கொண்டு சிவபெருமாந்துளை பாரா பிரம்பு கொண்டு தட்டுவாரா பிரம்பு கொண்டு தட்டும் போது ஒரு முகம் தான் இருக்க தத்துவ முகங்கள் ரெண்டு அந்த சக்திக்கு முளைத்திடுமா தன்முக ஒன்றிருக்க தத்துவ முகங்கள் ரெண்டு தாயே மூணு முகம் கொண்டவாரா மூணு முகம் கொண்டவாரா ஒப்புரத்தை காத்தவாரா திரிபுர சுந்தரியா ஒப்பிடாது என்று சொல்லி ஒப்பிடாது இந்த முக்கண்ணனும் பேர் கொடுத்தா மூணு முகம் படைச்சு பகவானுக்கு முன்னால முண்டம்மா உருண்டவள மறுபடி தீர்த்தத்தால தெளிச்சு பெரம்பால அடிக்கிற போது தத்துவ முகம் ஒண்ணு இருக்க தன்முகம் ரெண்டு முளைச்சு வாரா தன்முகம் ஒன்று இருக்க தத்துவ முகம் ரெண்டு முளைச்சு மூணு முகத்தோட வந்தவா நீதான் முப்புரத்தை காத்தவா சுந்தரி முப்புடாதி அம்மா வாடியம்மா நீதான் திரிவிர சுந்தரி முப்புடாதி அம்மா அப்படின்னு முக்கண்ணன் பகவான் பேர் கொடுத்தார் மத்த 8 பேரும் எரிஞ்ச ஆங்காரத்துல பிறந்து வந்தால ஓ அத்தா பகவானே இறைவா ஆண்டவா எங்களை எரிச்சியல மறுபடி எங்களுக்கு பிறவி கொடுத்திருக்கீல எதுக்கு மாறி மாறி பிறவி செய்தியல எதுக்கு மாறி மாறி பிறந்ததுனாலதான் மாறின்னு ஒரு பேர் வாங்கினா மாறி மாறி அம்மா இல்லைன்னா எப்படி மாரியம்மான்னு பேர் வாங்க முடியும் மாறி மாறி நீ மாறிதான் மாறி மாறி நீ பிறந்தவா மாறி நீ இருக்கங்குடி மாறி நீ சமயபுரத்து மாறி நீ அழகு முத்து மாறி நீ அருணாபரி மாறி எங்கனெல்லாம் இருக்கால மாறி மாறி இருப்பா மாறி மாறி உட்கார்ந்துகிட்டு இருப்பா மாறி நிறைய இருக்கா உலகத்துல காளி நிறைய இருக்கா காளி நிறைய இருப்பா இப்ப முத்தாரம்மா நிறைய எல்லா இடத்துலயும் ஆமா ஆமா கூப்பிட்டா ஓடி வருவாளா முத்தாரம்மா கொதி ஓட்டு ஆடி வருவாளா அப்படின்னு பாட்டு படிச்சுட்டா இப்ப எல்லா ஊர்லயும் ஆட்டம் நடக்கு முத்தாரம்மா பாட்டு பாடி மாலை போட்டுருந்தாங்கல்ல முத்தாரம்மா கோயிலுக்கு புரட்டாசி தச்சராவுக்கு அத மாதிரி அம்மாமார்களுக்கு முகம் முளைத்து உப்படாது என்ற திரு பெயரோட வந்து விவரமெல்லாம் கேட்டா எங்களை ஏன் பிறவி செஞ்சிய சொல்லுங்க அம்மா அடங்காத மகிஷாசுரனை அழிப்பதற்காக வேண்டிதான் உங்களை பிறவி செய்த மன்னார் அடங்காதவன் பொல்லாதவனா அவன் யார் எங்க இருக்கிறா எங்கே உள்ளான் எப்படி இருக்கிறா உடனே சொல்லுங்க நான் போய் அழித்து வருகிறேன் இறைவா நான் தான் இருக்கான் பக்கத்துல அப்படியா அசூர அரக்க அவன் ஈவத்தவன் இறக்குமத்தவன் தயவு தாட்சண்யம் அல்லாதவன் ஆதியில் அவன் வரமுனிவன் பாதையிலே தான் மகிஷாசூரன் மனிதர் உடலோடு அவனுக்கு மாட்டு முகம் இருக்கு அது என்ன மாடு தம்பி எரும மாடா எரும மாட்டுல மழை பெஞ்சா மாடு ஒதுங்கவே செய்யாது
ஐயா எவ்வளவு மழை பெய்யட்டும், மழை பெய்தேன்னு வீட்டுக்கு பத்திட்டு போயிருவோமோன்னு பத்துவாங்க, அடிப்பாங்க போட்டு. அசையாது மாடு. உயரமா நீளமா இருக்கும். மகடனை அழிப்பதற்குத்தான் உன்னை நான் பிறவி செய்தேன். கொஞ்ச காலம் இருக்கு, அது வரைக்கும் வாங்க என்கிட்ட கைலாசத்துல உட்கார்ந்துக்கிட்டுருங்கம்மா அப்படின்னாரு ஆண்டவன் பகவான். அந்த மகடனுடைய ரகசியத்தை பகவான் சொன்ன உடனே அட்டகால் 8 பேர் உட்கார்ந்துகிட்டு இருக்கா. ஆதியிலே வரமுனிவனாக பிறந்து பிரம்மனை வேண்டி 12 வருடமாக தவமுறுந்தான். ஏய் மகடா, 12 வருஷம் வரமுனி தவம் இருந்திருக்கியப்பா, உனக்கு என்னப்பா வர வேணும்? என்ன வரும்? 12 வருஷம் இந்த காட்டுக்குள்ள தவம் இருந்தியா? நான் யாராலையும் அழியாமத்தான் இருக்கணும். அழியாத வர வேணும் எனக்கு. ஆமா, இரவிலையும் சாவு கிடையாது, பகலிலையும் சாவே கிடையாது. ஆனால அழிவு இருக்க கூடாது, ஆயுதத்தால அழிவு இருக்க கூடாது, விஷ சீவராசி கிடைச்சா மாண்டு போக கூடாது. எதிரிக்கு எதிரி என்ன ஒருத்தை வந்து குத்துனாலும் இந்த கத்தி என் மேல இறங்க கூடாது. சாவக்கூடாது, சாவக்கூடாது. அப்பேற்பட்ட வரம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டா உடனே அந்த மகிஷாசுரனுக்கு எழுதுகிறார் புடதியில, ஏ வரமணி, ஆனால் உனக்கு அழிவில்லை, ஆயுதத்தால் அழிவு கிடையாது, விசச்சிவராசி கிடைச்சாலும் உனக்கு மரணம் இல்ல, ஆனால் பின்னால நீ சாவது நிச்சயம். அப்பா போ. அழிவு யாராலையும் கிடையாதுன்னு ஆண்டவன் வரம் கொடுத்தார் இல்லையா? பொம்பளையால சாவு வரும்னு ரேசா நினைச்சிட்டான். அவன் ரேசா நினைச்சுக்கிட்டான். ஒரு பெண்ணு வந்து நம்மள அழிச்சிருவா. அதை கேட்க மறந்தான். அந்த விதியை கடவுள் அவன் புடதிலே பிரம்மன் எழுதி கொண்டார். படைக்கும் பிரம்மனே விதியை படைத்த உடனே அழியாத ஆயுள் கிடைச்சிச்சுல அவனுக்கு மமதை மமதை கொண்டு மகிஷாசுரனான வரமணிவன் எங்கே வருகிறான் தெரியுமா? வருகிறார் ஐயா. ஐயா மகிஷாசுரன் வரமுனியும் மன்னனுடைய இடமை விட்டு மாணிக்க கையில் ஆசம் வாரானே மகிஷாசுரன் கடவுளை தவறட்டுவானா, சும்மாசனம் இருப்பானா, பார்வதிய வாடியம்மா பக்கத்துல அமர சொல்வான், மூத்த மகன் கணபதிய முன்னால அமர வைப்பான், இளைய மகை முருகனை இடது துடை மீது தூக்கி வைப்பு ரம்பையவ வாடி என்பா நடனமோதும் ஆட சொல்வான், ஊர்வசிய வாடி என்பா உல்லாசமா பாட சொல்வான், சித்திரபுத்ரா வாடா என்பா சித்திரபுத்ரா சிறுகணக்கு எழுத சொல்வான், சிறுகணக்கு எழுத சொல்வான். வாடாயம்மா வாசல தெளிக்க சொல்வா, வாய்வு தேவா வாடாயம்மா வாசல் பேருக்கு எல்வா. கோலம் போட யார் வருவா? வெள்ளி. வருணன் வந்தார், வாசலை தொலைத்தார், வாய்வு வந்தார், வாசலை பெருக்குகிறார். சில நேரத்துல காத்து அடிச்சா சுழட்டி அத்தனை குப்பையை அள்ளி கொண்டாந்து போடும். பிற ஒரு காத்து அடிச்சுன்னு வச்சுக்கோ அத்தனை அள்ளிக்கிட்டு போயிரும், தூத்துது மாதிரி இருக்கும், அந்த இடம் தூத்துது மாதிரி இருக்கும். அதனால இந்த வரமுனிவன் பகவானுடைய பவர் படுவலிங்கத்தை முழுங்கின உடனே அவனுக்கு கிடைத்த உடனே பார கைலாச வாசலில தேவர்கள மூவர்கள் திரையெடுக்கும் செய்வானா, கைலாச வாசலில சிம்மாசனம் அமருவான், யார சாட்சி செய்வானா, சிம்மாசனம் அமருவானா. ஆசை 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 உலகத்துல யார விட்டுச்சு? பேராசை பெரு நஷ்டம். பாத்தீங்களா என் மருமகனை பாத்தீங்களா? கையில போயிருந்து கடவுளை விரட்டி சிம்மாசனத்திலிருந்து பார்வதிய மனைவியா அடையும் நினைக்கான். மூத்த மகன் கணபதிய வலது தொடையில முன்னால கூப்பிட்டு வைக்கான், இளைய முருகனை எடுத்து இடது தொடையில வைக்கான். ரொம்ப
சந்திரனை வாடாங்க ம் என் கோட்டை பக்கமே ஒளி வீசிக்கிட்டு இருந்தான். ம் ஆமா சூரியனை உதிக்க சொல்லுதான், சந்திரனை மறைய சொல்லுதான். இப்படி ஒவ்வொரு வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். இத திரிலோக சஞ்சாரியான நாரதரை பார்த்து கைலாசத்துக்கு ஓடியாராரு. ஆமா எல்லாரும் என்ன சொல்லுதாங்க, டேய் சிவமயத்தை சொல்லி நம்ம மகடாய நமத்தை சொல்லுங்கடா டேய். எப்படி சொல்லணும்? ஓ மகடாய நமக, ஓ மகடாய நமக, ஓ மகடாய நமக, ஓ மகிடா சூரியனே நமக. அப்படி மகடா சூரனே நமக. ஆமா. ஓ மகடா சூரா நமக. ஓ மகிஷாசூரா நமக. ஓ மகுடா 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 சூரா நமக. ஓ மகிஷாசூரா நமக. அப்படின்னு மகுட நாமத்தை சொல்ல சொல்ல அவனுக்கு ரெட்ட சந்தோஷம். கழுத்துல பூரா என்ன போட்டிருக்கிய? என்ன போட்டிருக்கோம்? சிவமாலை போட்டிருக்கோம். பூணூல் போட்டிருக்கீங்களா? ஆமா. பூணூல் அழுத்து தூர எறிங்க. ஆமா. நேல இருந்து இந்த மாட்டு வடத்தை போடுங்க. சரி. அம்மா கம்மான்னு முனக்கும். அப்படின்னு திரு எடுக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான். உடனே நாரதர் அங்க இருந்து வந்தாரு. இவனை எப்படியும் கைலாசத்தை விட்டு விரட்டணுமே. எப்பா ஏ மகுடா, நீ கறி மாம்சம் சாப்பிடக்கூடியவே, இந்த கைலாசத்துல உட்கார்ந்து கிடந்தா உனக்கு யாருப்பா கொண்டு வந்து கொடுப்பா? யாரும் கொடுக்க மாட்டாங்க, யாரும் கொடுக்க மாட்டாங்க. இங்க இருக்க தேவர் மூவர்களை எல்லாம் அழைத்துட்டு போய் மச்சரி சிவனத்துல கோட்டை போட்டு அங்கு சிறப்பா நீ பூசை நடத்துப்பானார். அதை கேட்ட மகடாசுரனானவன் 33 கோடி தேவர்களையும் அழைத்து கொண்டு கைலாச வாசலை விட்டு வருகிறான் மச்சரி சிவனத்துக்கு. மச்சரி சிவனத்திலே வந்து எப்படி கோட்டை போடுகிறான் தெரியுமா? மச்சரி சிவனத்தில் வந்து மண்ணே மகுடா சூரன் கோட்டை எது போடுவானால் ஈய கோட்டை எதர கோட் 7 சுத்து கோட்டை போட் 9 கிரகங்களை ஓடு படியாக போடுவார். சந்திரன சூரியன சந்திரன அவை தலை சுதர வைப்பாரா. தகத்தா தகத்தை தகத்தா தகத்தா தலைய வச்சு கீழ்கடலில் காலை நீட்டு மலையில தலைனா கடல்ல கிடக்கவன் காலு. அப்ப இவ்வளவு உயரம் இருக்கான்னு பத்தியா? சரியான முரட்டு வீரன். 7 மலை உயரம் ஐயா, 200 அடி அகலம் ஐயா, மலை போல காலள பண போல காலள பருவதம் போல் உயரள புக போல கண்ணழகா. ஏ மகுடே 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 7 மலை உயரமா இருக்கான். உயரமா அவன் முதுகு அகலத்தை பார்த்து 200 அடி அகலம். பானைய பார்த்து அவன் கால் வளர்த்திய பார்க்க வேண்டாம். அதனாலே பாருங்க, இவன் 7 மலை உயரம் 200 அடி அகலம். மலை போல இருக்கு வயறு. அப்பேற்பட்ட மகடாசுரன் கோட்டை போட்டு தேவர்களை அழைத்து வந்து எனக்கு 1001 குடமதுவ குடமதுவை எனக்கு வேணும். கல்லு நல்ல சாராயம் சாரா கஞ்சா வீணு வேணும். வேற என்ன வேணும்? வேற என்ன வேணும்? இப்படி எனக்கு ஒரு நாளைக்கு 1001 குடம் மது வேணும். நான் எப்படி இருப்பேன் தெரியுமா? எனக்கு 6 மாதம் உறக்கம் உண்டு, உறக்கம் உண்டு. 6 மாதம் முடிச்சிருப்பேன். கள்ளு வேணும், சாராயம் சாராயமா புதுவையிலே தென்னங்கள்லாம் மது கொடுத்த சுமந்தல்லவோ தேவர்களும் மூவர்களும் மகுடனுக்கு சுமந்து வாங்க ஆக்கினை செய்வானா. சுட்டு மது குறைஞ்சா சுட்டைய ஒடிச்சிருவேன். ஆளாக்கு மது குறைந்தா உன்னை அடிப்பேனை சுட்டோட. ஆளாக்கு மது குறைந்தா
மாட்டுக்கறி உப்பு கொண்டோம் 1000 மீன் குழம்பு வேணும் மாட்டுக்கறி உப்பு கொண்டோம் மடுவு மெல்ல சுட்டு வேணும் எப்படி கேட்காமனு பாத்தீங்களா கல்லு வேணும் சாராயம் வேணும் கஞ்சா வேணும் அவின் வேணும் அதோட கறி மாமிசமும் வேணும் அப்படின்னு ஆக்கினை செய்தான் அந்த மகிடாசுரனுக்கு பயந்த தேவர்கள் எல்லாம் மது குடத்தை கையில தூக்கி திருப்பார்கடல வந்து மது சுரக்காங்க மதுக்கடல்ல வந்து மது சுரக்காங்க அன்னைக்கு மகடனுக்கு மது சுரந்ததுனாலதான் இன்னைக்கு அம்மா கோயில்ல மதுப்பானை வைக்காங்கல்ல சந்தி முக்குல மதுப்பானை அது அந்த மகடனுக்கு தான் அந்த மதுப்பானை அந்த பானை பொங்கணும் அதை வாங்கி குடிச்சு பாரு சம்முன்னு இருக்கும் இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.